பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வசனம் சொல்கிறேன். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 52:3. இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்போம். அந்த கடனை கொடுக்க முடியாமல் அவங்கக்கிட்ட நம்ம அடிமை மாதிரி போயிருப்போம் இல்லையா? அந்த வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே இருப்போம், அசலை கொடுக்கவே முடியாது. அடிமை சொல்லப்போனால் நம்ம அவங்களுக்கு அடிமை தான். அதை கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம அடிமை தான். அதனால் விலையே கிடையாமல் நம்ம அளவுக்கு அதிகமாக வாங்கினது ஒரு 20,000 ரூபாய் வாங்கியிருப்போன்னா, அதுக்கு மேலே 20,000 ரூபாய் நம்ம அதிகமாக பணம் கொடுக்குறோன்னா விலை இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம விற்கப்பட்டுட்டோம், அவங்கக்கிட்ட அடிமையானதுனால விற்கப்பட்டுட்டோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பணமின்றி மீட்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பணம் கொடுக்காமையே ஒரு சில கடன் நானே அதுக்கு சாட்சி சொல்கிறேங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கந்து வட்டிக்கு வாங்கியிருந்தேன். என்னால் அடைக்கவே முடியல. ரொம்ப மனநொந்து அழுந்துருந்தேன். அப்போ ஒரு நாள், ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், நான் உங்கள் பிள்ளையாக வாழணும்னு நினைக்கிறேன், இந்த கடனை மட்டும் என்னை மன்னிச்சு கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, மனுஷங்க உதவி செய்ய மாட்டாங்க, உங்களையே நம்பி இருக்கிறேன்னு சொன்னேன். ஒரு நாள் அதே கந்து வட்டிக்காரங்க என்கிட்ட அதிகமாக வட்டிக்கு வாங்கிட்டாங்க. ஒரு நாள், நீ எனக்கு அளவுக்கு அதிகமாக பணம் கொடுத்துட்ட, நீ கும்பிட்ற கர்த்தர் நல்லவர், அதனால எனக்கு அந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதாங்க ஆண்டவர். பணமின்றி மீட்கப்படுவீர்கள். நம்ம பணம் எந்த இடத்துல வரும், எங்கேருந்து வரும், எப்படி வரும்னே தெரியாது. ஆனால் ஆண்டவரை மட்டும் நம்பி நம்ம வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக நம்ம மீட்கப்பட்டுருவோம். மனுஷனை சார்ந்து வாழாதீங்க, கடவுளை மட்டும் சார்ந்து வாழுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். கவலைப்படாதீங்க, உங்கள் கடன் பிரச்சனை இன்றைக்கே மாறும். நீங்கள் விசுவாசிச்சா ஆமென்னு சொல்லுங்கள்.